தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இணைந்து நடத்தும் PMFME சீடு கேபிட்டல் பயனாளிகளுக்கான திறன் வளர்ப்பு பயிற்சி 2 மே 2024 வியாழக்கிழமை அன்று திருநெல்வேலி சதகப்துல்லா அப்பா கல்லூரியில் வைத்து நடைபெற்றது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலிருந்து 21 பயனாளிகள் கலந்து கொண்டனர். பயிற்சியில் முனைவர் சுவைதரன் வரவேற்புரை ஆற்றினார். திரு சிவபாரதி அவர்கள் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை பற்றியும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தார். தூத்துக்குடி மாவட்ட உதவி திட்ட அலுவலர் திரு வெள்ளைப்பாண்டி அவர்கள் இந்த பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். இந்த பயிற்சியில் திருநெல்வேலி மாவட்ட உதவி திட்ட அலுவலர் திரு ஜோசப் சாரத் ஆரோக்கியசாமி, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அரசு அதிகாரிகள், சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் பேராசிரியர்கள் திரு ஷாகுல் மற்றும் மெர்லின் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் பயிற்சியாளர் திரு ஆசூர் தேவதாசன் ராஜா அவர்கள் பயனாளர்களுக்கு மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பேக்கேஜிங், பிராண்டிங் மற்றும் லேபிளிங் பற்றிய பயிற்சிகளை வழங்கினார். தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலர் திரு உமாசங்கர் IAS அவர்கள் பயனாளர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடினார். பயிற்சியின் முடிவில் பயனாளர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசாங்க சான்றிதழ் வழங்கப்படும். இந்த பயிற்சிக்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சிவபாரதி, தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சுவைதரன் மற்றும் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பரவேசம் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். வணக்கம், என்னோட பேர் வைரப்பிரியா. நான் திருநெல்வேலியில இருந்து வரேன். CMKG என்னோட ஏரியா. என்னோட கம்பெனி நேம் டைமண்ட் நேச்சுரல்ஸ். இன்னைக்கு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, EDI டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா மகளிர் வீட்ல இருந்து செய்யற தொழில் செய்யற பெண்களுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. இது மூலமா எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒன் டேங்கும் போது நம்ம எப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பேக்கேஜிங், லேபிளிங், இப்படி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸோட கூகுள் ரிவ்யூஸ் எப்படி கொடுக்கணும், நம்ம கஸ்டமர் எப்படி நம்மளோட ஈஸியாக நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்க வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டால்ஸும் போய் என்னோட ப்ராடக்ட்ஸை விற்பனை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது மூலமாக இப்போ எனக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோன் மூலமாக என்னோட ப்ராடக்ட்ஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு 50 ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பெஸ்ட் செல்லர் ப்ராடக்ட்னா அது 70 இன்கிரீடியன்ஸ் போட்ட மில்லட் நட்ஸ் ஹெல்த் மிக்ஸ் ப்ளஸ் ABCD மால்ட். இந்த மாதிரி குழந்தைங்களும் பெரியவங்களும் யூஸ் பண்ணுற நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரைனிங் கவர்மெண்ட்லேருந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இது மூலமாக மகளிர் சமுதாயம் வீட்லேயே இருக்கிறவங்க வெளியிலையும் ஒரு தொழில் செய்யணுங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். நம்ம கையிலயும் ஒரு 4 காசு இருக்குன்னு ஒரு 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 புத்துணர்ச்சி இருக்கும். ஸோ என்ன மாதிரி இருக்கிற எல்லா லேடிஸும் வீட்லேயே இல்லாமல் நீங்களும் ஒரு தொழில் செஞ்சு முன்னேறணும்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு உதவுற தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ண எல்லா ஆர்கனைசர்ஸ் சாருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்ன மாதிரி இருக்கிற எல்லா மகளிர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மகாலட்சுமி. என் மாவட்டம் தென்காசி. நான் புளியங்குடியிலேருந்து வந்திருக்கிறேன். நான் அரிசி வடகம் பண்ணுறேன்.
ஆனா இன்னும் விலைக்கு வெளியில நான் கொடுக்குறேன், பலசர கடைக்கு மட்டும் தான் கொடுத்தேன். ஆனா அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பா அதை செய்யணும்னு நான் யாருக்குமே என் பொண்ணுங்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த மாதிரி எனக்கு பண்ணணும், யூடியூப்ல போடு, அதுல போடு, இதுல போடு அப்படின்னு நான் எங்க பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன். நீ அதை பண்ணுமா, நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ உங்க சார் சொல்லி கொடுத்தல எனக்கு ரொம்ப நிறைய கத்துக்கிட்டேன். அதை வந்து கண்டிப்பா நான் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய கனவாவே இருந்துச்சு. அதை நான் இனிமேல் நடத்துவேன் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா செய்யணும்னு ஆசைப்படுறேன், செய்வேன். ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டேன். அதை பண்ணணும்னு ஒரு வைராக்கியத்துல இருக்கேன். கண்டிப்பா பண்ணுவேன். இதை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. EDI சாருக்கும் ரொம்ப நன்றி. சாப்பாடு மத்தியானம் கொடுத்த மகளிர் சுய உதவி குழுவுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னும் அவங்க மேலும் இதே மாதிரியே செஞ்சு கொடுக்கணும்னு மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ சார்.